குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய குழம்பு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முட்டைக்கறி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், கடுகு, ஜீரகம் எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். கருவேப்பிலை கொஞ்சம். எப்பயுமே நான் சொல்லுவேன், வெங்காயத்தை நல்லா வதக்கலைன்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் சரியாக இருக்காது. அதனால் எப்போயுமே வெங்காயம் நல்லா வதக்கிடணும், ப்ரௌன் கலராக வர வரைக்கும். வதக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்க்குறேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் 1 சேர்த்தா போதும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் வதங்கி நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா தூள் இதில் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து அதிகம் சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை வதக்கிடலாம். மசால் போட்டு எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. மசால் வந்து கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு துண்டு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம அரைச்சா ஒரு துண்டு தேங்காயை இதில் சேர்த்துலாம். நல்லா அந்த பேஸ்ட்டோடு சேர்த்துனாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வெறும் பால் மட்டும் கூட இதில் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேஸ்ட்டோடு கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த பேஸ்ட்டோடு தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டுட்டதால இப்போ உப்பு போட வேணாம். இந்த உப்பே கரெக்டாக இருக்கும். தேங்காய் ஊற்றி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா குழம்பு நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துடுச்சு. இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி தான் நான் ஊற்றி செய்ய போகிறேன், வேக வச்சில்ல. உடச்சி ஊற்றி முட்டைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது செய்கிறேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். 6 முட்டை தான் ஊற்றணும் அப்படின்றதுலாம் கிடையாது. 1 முட்டை கூட ஊற்றி இந்த குழம்பு செய்யலாம், நல்லாயிருக்கும். ஊற்றுனதுமே அப்படியே போட்டு கலந்து விட்டுறக்கூடாது. அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அது உடையாமல் லைட்டாக மட்டும் இப்படி கலந்து விடணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலந்தால் போதும். அப்போ தான் அந்த மஞ்சக்கரு உடையாமல் இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டாலும் ஒன்றும் இல்லை, முட்டை உடையவே உடையாது. மஞ்சள் கருவு மட்டும்தான் முழுசாக இருக்கணும், மற்ற அந்த வெள்ளை முட்டையெல்லாம் அப்படி கலந்து இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னி ஒரு 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா முட்டை வெந்து நல்லா இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இதில் மல்லித்தலை கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான சுவையில் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உடச்சி ஊற்றி முட்டைக்கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் உடனே வீடியோ பார்க்கலாம்.